Okay. First of all, I would like to thank you all for staying for this closing session. We won't take too long, so we will round up as soon as possible. The tradition we have with the tradition we have is that we have at the end of the conference we put together what we call as a conference communique. The DIC 2009 communique in front of you. I just read out the communique, just bulletize it to slides. So I'm just going to read it verbatim. After a successful DIC 2009, I've been very futuristic. Yes. Yes. So people who know me as very optimistic. So it's 2009. நம்முடைய தொழில்நுட்ப கட்டுரையை அழகிய முறையில் தொகுத்து புத்தகம் மற்றும் மின்பதிவு கோப்பாக தயாரித்த வாசு மற்றும் இன்பிடி இயக்குனர் திரு கவியரசன், இன்பிடி முன்னாள் இயக்குனர் அருண்மயிலன் மற்றும் அதன் முன்னாள் தலைவர் திரு முத்துநெடுமாறன் அவர்களுக்கும் இங்கு வீட்டிலிருக்கும் ஒவ்வொரு நாட்டு பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மற்றும் தமிழகத்தில் இருந்து வருகை தந்துள்ள பிரதிநிதிகளின் சார்பாக டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் இந்த சால்வையை நிக்கோலஸ் அவர்களுக்கு தொடர்ந்து 7 மாநாட்டில் பங்கெடுத்து இருந்த போதிலும் மிகுந்த மனநிறைவோடு நான் இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. மற்ற மாநாட்டிலெல்லாம் ஒரு திருப்தியோடு போவேன். இந்த மாநாட்டில் மிக சிறந்த மனநிறைவு. எது சரி, என்ன மீண்டும் இந்த மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்க போறீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் கட்டாயம் பேசும்போது தமிழ பேசணும்னு நீங்க சொன்னீங்க. தயவு செய்து உங்களுக்கு போல நானும் ரொம்ப டயர்டா இருக்கேன் இப்போ. And I don't want to mishandle our beautiful Tamil language, so please allow me to speak in English. In fact, I might have made a quite confident impression on Friday evening when we had the inauguration function. But if you could have seen how I looked inside me, it would have been another impression. Because I was very, very unsure whether everything would go. That let's have a conference in October. I was very skeptical. Are they really meaning it, or they just want to conduct a conference, just saying that they want to conduct another conference? Really, to tell you the truth. And from there to now, I'm really. It was a very good conference. I learned a lot, met a lot of great souls here, and I'm particularly impressed that people living far away from the mainland of Tamil, like Tamil Nadu, Singapore, Malaysia, people sitting in Cologne, people, professors from எதிர்பார்த்தோம். ஆனால் 40 தமிழர் கூட வரலாற்றுறது மிகவும் வருந்தத்தக்க செய்தி. இந்த ஜெர்மனி மாநாட்டில் இது கலந்துக்கிறதுக்கு மக்கள் நம்ம தமிழர்கள் எவ்வளோ தமிழர் இருக்குன்னு சொல்ல முடிய யாருமே வரல. இது மிகவும் வருந்தத்தக்க செய்தி. திரு சிவபிள்ளை அவர்கள் எல்லா தமிழ் பள்ளிக்கும் 150 தமிழ் பள்ளிகளுக்கு நானும் நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் பெருமையோட என்ன சொல்றேன்னா, நான் ஒரு டெல்லி கான்ஃபரன்ஸ்ல போய் ஒரு 3 நாள் இருந்தா கூட இந்த அளவு நான் வசதி எனக்கு கேட்க முடியாமல் கொண்டிருக்கோம். இந்த முறை எந்தவித பொருத்தமும் இல்லாமல் நாட்டை பார்க்கும்போதும் அத்தனை புதிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்காக முதலில் நன்றி சொல்ல. ரெண்டாவது ஞானவரை சொன்னது. ஞானவரை தமிழ் என்பது இந்த உயிர். எங்கள் அப்பா தமிழுக்காக நான் நடந்துருக்கேன். என் பொண்ணோட பேரு தமிழ் நினைப்பாவை. அமெரிக்காவே அவங்க போய் தமிழ் நினைப்பாவை. நான் போய் டேங்க் மாத்தினேன். நான் இங்கு வந்த பிறகு எங்களுடைய முன்னேற்றம் உண்மையிலேயே மிக மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதனால்தான் இங்கே நாங்கள் இந்த வெற்றிகரமான ஒரு கருத்தரங்கை ஏற்படுத்தி
உங்களை போன்றவர்கள் பெருமளவில் பங்கு பெற வேண்டும். அதேபோல் மாநாட்டில் வந்து கலந்து கருத்துரையாடல் பரிமாற்றம் செய்து கொள்ள மற்றவர்களும் தேவை. அந்த